அக்பர் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிக் கிங். எப்படின்னா அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. அவர் நல்லா பாடுவார், நல்லா கவிதை எழுதுவார், நல்லா படம் வரைவார், நல்லா ஆட்சி நடத்துவார். எல்லா டேலண்ட்டும் மல்டி டேலண்ட் உள்ள ஒரு கிங் ஹிஸ்ட்ரியில். அவர் மியூசிக்கில் ரொம்ப கிரேஸ் அவருக்கு. அதனால தான் உலகத்திலேயே தலை சிறந்த இசைக்கலைஞான தான்சேவை கொண்டாந்து தன்னுடைய அரண்மனையில் வச்சிருந்தார். டெய்லி அவன் பாட்டை கேட்டுட்டு தான் படுக்க போவார். அவ்வளோ கிரேஸ் மியூசிக்கில். ஒவ்வொரு நாள் தான்சே நைட்டு சாப்பிட்டோன்னா அவர் பாட்டு பாடணும், அதை கேட்டு அடுவுள்ள போய்டும். ஒரு நாள் அவன் பாடும்போது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இறங்கி வந்து, தான்சே கையை குடியா, சூப்பராக பாடுறையா, உன்னை மாதிரி பாடுறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லையா. இல்லைங்க எப்படி சொல்கிறீங்க, என்னோட ஒருத்தர் நல்லா பாடுவார். என்னது நீ தான் இவ்வளோ நல்லா பாடுனுச்சுன்னா உன்னோட ஒருத்தர் நல்லா பாடுவாரா? யார்? எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார். அவர் எங்கே கூட, அவர் பேர் ஹரிதாஸ். அவரை கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டோன்னெல்லாம் அவர் வரமாட்டார். சரி அப்போ அவர் எங்கே இருக்காரு சொல்லு, நான் போய் பார்க்குறேன். நீங்கள் நினச்சவனெலாம் அவரை போய் பார்க்க முடியாது. என்னடா நீனும் கூப்பிட்டு வர மாட்டேன், நானும் போய் பார்க்க மாட்டேன். நான் பொறுமையாக இருங்க, ஒரு நாள் சொல்கிறேன்ட்டான். அவ்வளோதான். அன்னிலேருந்து அக்பருக்கு தூக்கம் வரல. இவ்வளோ நாள் இவன் தான் நல்லா பாடுறான்னு நினச்சிட்டு இருந்தோம், இவனுடைய வாத்தியார் இவனோட நல்லா பாடுவார்ன்ற அந்த பாட்டை நம்ம கேட்கணுமேட்டு ஒற்றர்களை அனுப்பிச்சு அந்த ஹரிதாஸுங்கிறவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்துன்னு வாங்கிட்டான். 3 நாளில் ஒற்றர்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வந்து கொடுத்துறாங்க. இந்த ஹரிதாஸுங்கிறவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் ஒரு காட்டில் ஒரு குடிலில் தங்கியிருக்காரு. விடிய காலில் 3 மணிக்கு குடியில் விட்டு வெளியே வருவார். அந்த ஆற்றுல குளிப்பார். குளிச்சுட்டு பாட்டு அந்த பாறையில் உட்காந்து பாட்டு பாடுவாருங்கிற நியூஸ் தெரிஞ்சு போச்சு. உடனே 2 மணிக்கு அக்பர் போயிட்டான். ஒளிஞ்சிருந்து பார்த்தான். அந்த அக்பர் அங்கேருந்து அந்த ஹரிதாஸ் அந்த குகையை விட்டு வெளியே வந்தார். அங்கே இருக்கிற ஆற்றுல குளித்தார். அந்த பாறையில் உட்காந்து பாடினார். ஒளிஞ்சிட்டு அக்பர் கேட்டான், சே எவ்வளோ அருமையாக பாடுறான், இவ்வளோ நாள் தான்சே தான் நல்லா பாடுறான்னு இருந்தோம், இந்த ஹரிதாஸ் இவ்வளோ நல்லா பாடுறானேன்னு கவசமாக கேட்டு அடுத்த நாள் வந்து தான்சேட்ட சொன்னான், யோ உங்கள் வாத்தியாரை நான் பார்த்துட்டேன், என்ன அருமையாக பாடுறாரியா, நீ சொன்னது ரைட் தான்யா, உன்னை விட சூப்பராக பாடுறாரு அப்படின்ட்டு அக்பர் ஒரு கேள்வி கேட்டான். ஆமாம் நீ அவர்கிட்ட தானே கற்றுக்கிட்ட, நீ ஏன் அவரை மாதிரி பாட மாட்டுற? நல்ல கேள்வி தானே. அதுக்கு தான்சே சொன்ன பதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பதில். ஆமாங்க நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், ஆனால் நான் அவரை மாதிரி பாட முடியாதுண்ணா. ஏன்? நான் உங்களை திருப்திப்படுத்த பாடுறேன், அவன் கடவுளை திருப்திப்படுத்த பாடுறான், எனவே அவரை மாதிரி என்னால் பாட முடியாதுன்னு சொன்னான். எனவே சக மனிதனை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது.